நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறோம். அதுவும் வடை தான் பண்ண போகிறோம். 3 விதமான வடை பண்ண போகிறோம். ஒவ்வொரு வடையும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும். இது டீ டைமுக்கும் வச்சுக்கலாம், இல்லைனா ஏதாவது சாப்பாடுக்கு ஒரு சைடிஷாக வச்சுக்கலாம், நோம்பு கஞ்சிக்கும் கூட சைடிஷாக வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன வடை பண்ண போகிறோன்னா மசால் வடை தான் பண்ண போகிறோம். அந்த வடை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வடை பண்ணுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பருப்பை ஊற வச்சு இப்போ எடுத்திருக்கேன். நான் வந்து பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஊறி இருக்குது பருப்பு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இதிலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். நீங்கள் வந்து வடைக்கு அரைக்கிறப்போ ரொம்ப வலுவலுப்பாக அரைச்சிட்டிங்கன்னா வடை வந்து நல்லா இருக்காது இல்லையா? அந்த வலுவலுப்பாக அரைச்சாலும் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா மாவு கூட போட்டு பிசைஞ்சு செய்கிறப்போ அந்த முழுசாக பருப்பு இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மட்டும் அரைச்சிடலாம். இதில் 2 வரமிளகாய் சேர்த்துடலாம். உங்கள் காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய், 2 பூண்டுப்பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வலுவலுப்பாக அரைக்கக்கூடாது, குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வடைக்கு அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி குறகுறப்பாக அரைக்கணும். வரமிளகாயும் பாருங்கள், இது மாதிரி 1-2 அரைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அரைச்சிக்கணும். அடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பருப்பையும் இது கூட சேர்த்துக்கணும். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான உப்பு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இதே போல் நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றாமல் தான் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். தண்ணியெல்லாம் கலந்துடக்கூடாது. இப்போ ஒரு தட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு உருண்டை பிடிங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ, பெருசாக வேணும்னாலும் சரி, சின்னதாக வேணும்னாலும் சரி, அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் உருட்டிக்கலாம். பக்கோடா மாதிரி கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நடு கையில் வச்சு விரலை வச்சு இப்படி அமுத்திக்கோங்க. அவ்வளோதான். ஒரு தட்டில் வச்சிடலாம். எல்லாம் மொத்தமாக உருண்டை பிடிச்சிட்டு வச்சுட்டு அப்புறமா போகிறீங்க. ஒன்றா போடுறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மொத்தமாக நீங்கள் உருண்டை போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்புறம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒன்று வெந்து ஒன்று வேகிறதுக்கு லேட் ஆகிட்டே இருக்கும். மீதி இருக்கிறத எல்லாத்தையும் இது போல் வடை தட்டி வச்சுக்கலாம். வடையை தட்டி வச்சாச்சு. இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒவ்வொரு வடையாக போட்டுக்கலாம். வடை போட ஆரம்பித்ததுமே அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். பார்த்து பொறுமையாக நிதானமாக போடுங்க. அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு எடுத்து போடக்கூடாது. எண்ணெயில் சுடு தண்ணியில் வேலை பார்க்குறப்போ பார்த்து பத்திரமா வேலை செய்யணும். போட்ட உடனே திருப்பி போடக்கூடாது. போட்ட உடனே திருப்பி போட்டிங்கன்னா எல்லாமே களைஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் நேரம் வேக விட்டு அப்புறமா திருப்பி போடுங்க. வடை வெந்துருச்சுன்னா இப்படி ஒட்டாமல் அதுவே வந்துடும். நம்ம போட்டதுமே திருப்பினோம்னா இது ஒட்டிகிட்டு இருக்கும் சட்டியில். அதனால் உடனே திருப்பக்கூடாது. கொஞ்ச நேரத்தில் அதுவே மேலே எழுந்து வந்துடும். அப்புறமா தான் திருப்பி போடணும். இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வடை நல்லா வெந்து கலர் மாறி வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போது மீதி இருக்கிற வடையும் போட்டு எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இது நோம்பு கஞ்சிக்கு சைடிஷாக வேணுன்றதுக்காக மசால் வடை பண்ணேன். நீங்கள் வந்து இது டீக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மசால் வடை செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான வேலையும் கூட. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கொண்டக்கடலையில் வடை பண்ண போகிறோம். வாங்க அந்த வடை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடலையில் வடை செய்ய போகிறோம். 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஊறி இருக்குது. வெள்ளைக்கடலையாக எடுத்துக்கணும் வடைக்கு. இதில் நான் 1 கிளாஸ், சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் போட்டேன். இதில் 1 பவுல் வந்திருக்கு. இது 4 பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இருக்கும் வடையே. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு கடலை சைஸ்க்கு இஞ்சி, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு. ரொம்ப வலுவலுன்னு அரைக்காமல் கொஞ்சம் குருணையாக அரைச்சிக்கலாம். வலுவலுன்னு அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கேன். அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம்.
உருண்டை பிடிக்கிறதுக்கு வரல அப்படின்னு இருந்தால் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் 1, பெரிய வெங்காயம் 1 சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். கருவேப்பிலை, தேவையான உப்பு. இதை ஒன்றா பிசைஞ்சிக்கலாம். உப்பு வெங்காயம்லாம் போட்டு கலந்தாச்சு. வடையை தட்டி எடுத்துக்கலாம். மொத்தமாக தட்டி வச்சுட்டு போடணும், அப்போ தான் எல்லா வடையும் கரெக்டாக போட்டு எடுக்க முடியும். ஒன்றா போட்டுட்டு இருந்தோம்னா ஒன்று வெந்துடும், ஒன்று வேகாமல் போயிடும். அதனால் வடை தட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெயும் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். இப்போ வடையை போடலாம். வடையை போட்டு உடனே திருப்பி போடக்கூடாது, கொஞ்ச நேரம் விட்டு அப்புறமா திருப்பி போடுங்க. அதே போல் போட்டு கொஞ்ச நேரத்தில் எடுத்துடக்கூடாது. நல்லா 2 பக்கமும் வேக வச்சு நல்லா கலர் மாறி வரும். அதே சமயம் அந்த எண்ணெய் கொதிக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் கொதிக்கிறதும் நல்லா அடங்கி வரும். அந்த டைமில் தான் வடையை எடுக்கணும். அதே போல் முறுமுறுப்பாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ வடை நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். கொண்டக்கடலை வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் கொண்டக்கடலையில் வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். பச்சை பயிரில் வடை பண்ண போகிறோம். வாங்க அந்த பச்சை பயிர் வடை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பச்சை பயிரை 5 மணி நேரமாக ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு தான் சேர்த்துருக்கேன். தண்ணியோடு சேர்த்திங்கன்னா ரொம்ப கொல கொலன்னு ஆயிரும். தண்ணி இல்லாமல் அரைக்கணும், அதுக்காக தான் தண்ணி இல்லாமல் சேர்க்குறேன். இது கூட 3 மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. மிளகாயை நம்ம வெங்காயம் போடுறப்போ கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம வடை சாப்பிட்றப்போ கடிப்பட்டுச்சுன்னா ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இது கூடயே சேர்த்து அரைச்சிட்டோம்னா அந்த மிளகாய் தனியாக தெரியாது அப்படின்றதுக்காக தான் கூடவே சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ இதை நல்லா வலுவலுப்பாக அரைக்காமல் 1-2 அரைச்சிக்கலாம். இது போல் 1-2 அரைச்சிருக்கேன். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வலுவலுன்னு அரைக்காமல் 1-2 அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வடை போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்தா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் வடை அப்படின்றதுக்காக தான். 1 ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தேவையான உப்பு. இதை பிசைஞ்சிக்கலாம். வெங்காயம் மாவெல்லாம் போட்டு பிசைஞ்சாச்சு. இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டையாகவும் போடலாம், இல்லைனா பருப்பு வடை போல் தட்டியும் போடலாம். இது போல் உருண்டையாக கூட நம்ம போட்டுக்கலாம். நம்ம விருப்பம்தான் வடை எப்படி போடுறதுனாலும். இப்படி உதுத்து போட்டு பக்கோடா மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். எதாக இருந்தாலும் அது நம்ம விருப்பம். நான் வடை மாதிரியும் போடுறேன், கொஞ்சம் உருண்டையாகவும் போட்டு. அப்போ தான் எல்லாத்தையும் கரெக்டாக பொரித்து எடுக்க முடியும். இல்லைன்னா ஒன்று வெந்துடும், ஒன்று வேகாமல் அப்பப்போ எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மொத்தமாக போட்டு மொத்தமாக எடுத்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஒவ்வொரு வடையாக போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டதுமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். வடை போட்டு கொஞ்ச நேரத்துலையே திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துடலாம். பச்சை பயிரில் வடை பண்ணியாச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் வடை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உடனே என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்கலாம்.